ஆர்கே கொடூரு விலாக்ஸ். நேற்று நவம்பர் 15 ஒரு முக்கியமான நாள். தளபதி விஜய் ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி டீப்பாக பார்க்க போகிறோம். ஏன் அந்த வீடியோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஏன் அவ்வளோ முக்கியம்? ஏன்னா டிஎம்கேவோட அடுத்த டிஜிட்டல் திருட்டை அந்த வீடியோவில் விஜய் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன் பற்றி நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். டிஎம்கே அவங்களோட அலைன் பார்ட்டிஸ் ப்ரொட்டஸ்ட் நாடகம் ஆடுறாங்க. ஏடிஎம்கே ப்ராக்ஸி கேம் விளையாடி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணது. ஆனால் டிவிகே உண்மையான மக்களோட குரல். நேற்று தளபதி விஜய் சொன்ன விஷயத்தை கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஓட ஃபார்ம்ஸ் டிவிகே கேடர்கிட்டே இன்னும் சேரலை. we all know who and why doing all this. யார் சொல்கிறார் மக்களே? வேறு யார்? டிஎம்கே கவர்மெண்ட் தான். இதோட முடியல தரப்பு ஒரு ஷாக்கிங்கான நம்பர்ஸும் காமெண்ட்ஸும் பண்ணியிருந்தான். இந்த சர்வே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், நம்மளோட ஓட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இந்த ஆஃபீஸர்ஸ் சரியாக பண்ணலன்னா 6.38 கோடி மக்களோட ஓட் இழக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஜென்சி ஓட்டர்ஸ்னால் புதுசாக இந்த வருஷம் இல்லை போன வருஷம் இந்த எலெக்ஷன்ஸ்க்காக ஓட்டு வாங்கி ஓட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிற இளம் தலைமுறை. ஏன் இந்த ஜென்சி ஓட்டர்ஸை இன்னும் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய். ஏன்னா 2026 ஒரு மாற்றம் வேணும். ஒரு மாற்றத்துக்காக இந்த ஜென்சி பசங்க எல்லாருமே நின்றுட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் இவ்வளோ பயம். இந்த ஃபார்ம்ஸை வெளியில் விடுறதுக்கும் இவ்வளோ தடங்கள். இதுதான் டிஎம்கேவோட கோவர்ட் ஆப்ரேஷன். மக்களோட உரிமை, நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த ஒரு பர்த் ரைட். இந்த டிஎம்கே அந்த பேசிக் ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து பறிக்க பார்க்குறாங்க. ஆர்கே இதெல்லாமே பொலிட்டிக்கல் அலிகேஷன்ஸ்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் இது வெறும் அலிகேஷன்ஸ் மட்டும் கிடையாது, இது உண்மை. தளபதி விஜய் சொன்னது 100% கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி நேற்று இன்னொரு நியூஸ் வெளியே வந்தார். தமிழ்நாடு சர்வே யூனியன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே கோபமாக இருக்குது. அவங்க டிமாண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் அதுலேயே கேட்கல. அதனால நவம்பர் 18 இன்டிஃபினைட் ஸ்ட்ரைக், கால வரியற்ற வேலை நிறுத்தம் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் பண்ணுற ஆஃபீஸர்ஸ்க்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. அவங்களே கவர்மெண்ட் அக்னெஸ்டாக யார் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை கவர்மெண்ட் அக்னெஸ்டாக ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு தான் இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் வேலை செய்யுது. இந்த கைவஸை யூஸ் பண்ணி டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆகாதவங்களோட ஓட்டை டிலீட் பண்ணலாம்ல, இல்லை இந்த நியூ ஓட்டர்ஸை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்காம அவங்களுக்கு ஓட்டு உரிமையை கொடுக்காம இருக்கலாம்ல. இப்போ புரியுதில்ல அவங்களுக்கு தளபதி விஜய் சொன்னது எவ்வளோ சீரியஸான மேட்டர்னு. இந்த டைமில் நம்மளோட முதல்வர் சிஎம் ஸ்டாலின் சார் என்ன பண்ணிகிட்ருக்காரு, என்ன பேசிகிட்ருக்காரு? மக்களோட உரிமை பற்றி பேசியிருக்காரா? மக்களுக்காக போராடிட்டுருக்காரா? இல்லை. நேற்று ட்விட்டரில் ஃபுல்லாக அவர் பீகாரில் நடந்த எலெக்ஷன் பற்றி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, எலெக்ஷன்ஸ் பற்றி தான் பேசிகிட்ருக்காரு. பீகாரில் இந்தியா பிளாக் தோற்று போச்சு. அவர் பீகாரில் இருந்த எலெக்ஷன் கமிஷன் தான் குத்தன்னு சொல்லிட்டு இருக்காரு. பீகாரில் இருந்த எலெக்ஷன் கமிஷனால தான், அங்கே நடந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்னால தான் அங்கே இந்தியா பிளாக் தோற்று போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஒரு டபுள் ஸ்டாண்ட், என்ன ஒரு ஹிப்போக்ரஸி. இங்கே தமிழ்நாட்டில் உங்கள் சர்வே ஆஃபீஸர்ஸே தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்னெஸ்டாக ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஹைட் பண்ண நீட் பில் பற்றி பேசுகிறீங்க, பீகார் நடந்த எலெக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறீங்க. அது உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில்யூர். இதுதான் நம்ம டைவர்ஷன்
பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போது சும்மா லீடர்ஷிப் டிஃப்ரென்ஸ் பற்றி பார்ப்போமா? டிஎம்கே நீட் பில் பற்றியும், பீகார் எலெக்ஷன்ஸ் பற்றியும், டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ப்ராக்ஸி வேலை செஞ்சு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி சும்மா உட்காந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் டிவிகே என்ன பண்ணுது? டிவிகே இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி வெறும் பிரச்சனை ப்ராப்ளம்ஸை சொல்கிறது கிடையாது, அதோட சேர்த்து ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க. நேற்று வீடியோவில் விஜய் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. யாருக்கு? டிவிகேவோட விச் வேர்ல்டு வாரியர்ஸ் ஐடி விங் அன்பு நண்பர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. என்ன ஆர்டர்? என்ன ஆர்டர்னா, உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்கள் கூட போய் நீங்கள் பேசுங்க. அவங்களுக்கு ஃபார்ம் 6 சரியாக வந்து சேர்ந்துச்சா இல்லைன்னு பார்க்கணும். அதோடனே அந்த ஃபார்ம் 6 கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களோட இந்த ஓட்டு உரிமையை காப்பாற்றணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. இதுதான் மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக, மக்களோட ஓட்டு உரிமைக்காக உண்மையாக வேலை செய்கிற போராடுற டிவிகே தளபதி விஜய். உண்மையை சொன்னால் டிஎம்கேக்கு மட்டும் கிடையாது, டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கும் பயந்தான். பீகாரில் எலெக்ஷன்ஸ் தோற்று போனதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ்க்கே புரியுது, இந்த டிஎம்கே கூட இருந்தோன்னா 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் வேலைக்கு ஆகாது. இது தோக்க போகிற கட்சி, வீட்டுக்கு போக போகிற கட்சி. ஸோ இந்த காங்கிரஸ் லீடர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? டிவிகே விஜய்க்கு ஸ்ட்ராங் ஃபீலர்ஸ் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பெரிய பெரிய லீடர்ஸ் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து நம்ம டிவிகேவோட விஜய் மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஏன்னா இவங்களுக்கே தெரியும், இந்த 2026 இந்த ஊழல், லஞ்சம், மக்கள் உரிமை பறிக்கிற இந்த டிஎம்கே கூட இருந்தால் அவங்களும் காணாமல் போயிடுவாங்க. இந்த டிஎம்கே மாதிரி இது ஒரு ஷிங்கிங் ஷிப். யார் தெரிஞ்சும் ஒரு ஷிங்கிங் ஷிப்பில் ஏற மாட்டாங்க, அது கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அவங்க தெரியாமல் ஏறிட்டாங்க. இப்போது அந்த ஷிப்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ண பார்க்குறாங்க. அடுத்த வெற்றி கூட்டணி நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட ட்ராவல் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நண்பா நம்பி, நேற்று தளபதி விஜய் சொன்ன ஒரு வார்த்தையில் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே முடிஞ்சிச்சு. விஜய் நேற்று ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார், 2026 2 பேருக்கு நடுவுதான் போட்டு, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. என்ன? ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. அவர் இன்னும் சொன்னார், இந்த ஏடிஎம்கே 2026 இந்த ரேஸ்லேயே கிடையாது, அவங்க ஒரு தேர்ட் பிளேஸ் கட்சி. ஸோ சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஓட் 2026 யாருக்கு போடணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். மக்கள் ஓட் உரிமை பறிக்கிற இந்த டிஎம்கேவா? அதே டைமில் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டு அவங்களுக்கு வேண்டாதவ ஆகாத ஓட்ஸை டிலீட் பண்ண புஷ் பண்ணுற இந்த டிஎம்கேவா? புது ஓட்டர்ஸ், ஜென்ஜி பசங்க அவங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க, டிவிகே சப்போர்ட் பண்ணுறாங்க, டிவிகேக்கு தான் ஓட் போடுவாங்க. ஸோ அவங்களோட ஓட்ஸ் இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுனால எந்த யூஸ் அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி அவங்களோட ஓட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற டிஎம்கேவா? இந்த ஃபார்ம் 6 அவங்களுக்கு ஆகாதவங்களோட இல்லை டிவிகே கேடர்ஸ்க்குமே போகாத மாதிரி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறா இந்த டிஎம்கேவா? இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி அவங்க மனசாட்சிக்கு எதிராக வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணுற இந்த தமிழ்நாடு சர்வே யூனியன் ஆஃபீஸர்ஸ் இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் பண்ணி உங்களோட உரிமை, அடிப்படையான உரிமை பறிக்க பார்க்குற இந்த டிஎம்கேவா? இல்லை மேலே இருக்கிற பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த எஸ்ஐஆர் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற பிஜேபியை என்ன சொன்னாங்க அதை ப்ராக்ஸி பண்ணிவிட்டு அதுவே இங்கே நாங்கள் எலைன் பண்ணுறோம், அது நல்லதுக்கு தான் சொல்லி
அவங்க மேலே இருக்கிற பாஸ் கேஸ்ன்னு சொல்லி ப்ராக்ஸி பண்ணுறா ஏடிஎம்கேவா? இல்லை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அதை சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் சரியான சொல்யூஷன் தரோம். நாங்கள் அதுக்கடுத்துல இல்லைனாலும் உங்களோட ஓட்டு உரிமையை நாங்கள் பாதுகாப்போம். எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ், எங்கள் ஐடி விங் அன்பு நண்பர்கள் எல்லோரும் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஓட்டு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி உங்களுக்கு ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்கள் ஓட்டு உரிமையை காப்பாற்றுறோன்னு சொல்கிறேன். டிவிகேவா? உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த உண்மை எல்லாருக்குமே கொண்டு போய் சேரும். 2026 மாற்றம் நிச்சயம். நல்லது நாடு செய்வோம். வெட்ட நிச்சயம். நன்றி, வணக்கம்.